இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 புள்ளி நேர்புள்ளி சிக்குக்கோளுங்க. 5 புள்ளி 3 வரிசை 3ல் நிற்கணுங்க. இந்த கோலம் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்குங்க. வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த கார்னர் 2 புள்ளி விட்டுட்டு இந்த 3 புள்ளி கணக்கு வச்சு கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த 2 கார்னர் புள்ளி விட்டுட்டு இந்த 3 புள்ளி கணக்கு வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் இந்த கார்னர் புள்ளி விட்டுட்டு இந்த 3 புள்ளி கணக்கு வச்சு ஒரு கோடு பக்கம் போட்டுக்கலாம். 4 பக்கமே இந்த கார்னர் 2 புள்ளி விட்டுட்டு கோடு போட்டோன்னா ரெக்டாங்கிள் ஷேப் உள்ளே வருங்க. இப்போ இந்த 2 புள்ளி கணக்கு வச்சுட்டு இந்த 2 புள்ளி கணக்கு வச்சு வி ஷேப் வரைஞ்சிக்கலாம். வி ஷேப் வரைஞ்சிட்டு அதை சர்க்கிள் போட்டு விட்டுக்கலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி தாங்க. இந்த 2 புள்ளி கணக்கு பண்ணி இந்த 2 புள்ளி 4 பக்கமே வி ஷேப் வரைஞ்சி சர்க்கிள் போட்டு விட்டுக்கலாங்க. இப்போ இந்த 4 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் இந்த 4 புள்ளிக்கு கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டு இந்த 2 கோடுமே வளைச்சி சர்க்கிள் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமுங்க இந்த 4 புள்ளி கணக்கு வச்சுக்கிட்டு கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த பக்கமும் இந்த கரெக்டாக இந்த 4 புள்ளி கணக்கு வச்சுக்கிட்டு கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு பார்த்தீங்களா, அந்த 2த்தையும் ஜாயின் பண்ணி விட்டுங்களாங்க சர்க்கிள் மாதிரி போட்டு. இந்த பக்கமும் அதே மாதிரியே ஜாயின் பண்ணி விட்டுங்களாங்க. உள்ளே ஒரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள் போட்டுடலாம். சிம்பிளான ஈஸியான சிக்கு கோலம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.